உங்கள் ஏகோபித்த ஆதரவின் காரணமாக வேடன் வென்றிருக்கிறார். கேரள ஆளுநர் தோற்றிருக்கிறார். கேரள ஆளுநரும் கேரள மாநில பாஜகவினரும் எந்த இரண்டு பாடல்களை ஒப்பிடக்கூடாது என்று சொன்னார்களோ அந்த ஒப்பீட்டை நாம் செய்து பார்ப்போம். பாடத்திட்ட வாரியம் ஒரு திட்டவட்டமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. வேடனின் பாடலையும் மைக்கேல் ஜாக்சனின் பாடலையும் ஒப்பிடும் பாடத்திட்டம் நீக்கப்படாது. மைக்கேல் ஜாக்சனின் பாடல் கருப்பின மக்களுக்கு எதிரான அடக்குமுறைக்கு எதிராக கொந்தளிக்கும் ஒரு பாடல். வேடனின் பாடல் உலகெங்கும் நடக்கும் அநீதிகளுக்கு எதிராக எரிமலையாய் கொதிக்கும் ஒரு பாடல். வணக்கம். உலகெங்கும் வாழும் வேடன் ரசிகர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றியும். உங்கள் ஏகோபித்த ஆதரவின் காரணமாக வேடன் வென்றிருக்கிறார். கேரள ஆளுநர் தோற்றிருக்கிறார். வேடனின் பாடலை கோழிக்கோடு பல்கலைக்கழக பாடத்திட்டத்திலிருந்து நீக்கியே தீர வேண்டும் என்று கேரள ஆளுநரும் அங்கே உள்ள பாஜகவினரும் கடுமையாக நெருக்கடி கொடுத்தார்கள். ஆனால் வேடன் பாடல் நீக்கப்படாது என்று கேரள அரசு, கேரளாவின் மலையாள பாடத்திட்ட வாரியம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர். வேடனின் பாடலையும் மைக்கேல் ஜாக்சனின் பாடலையும் ஒப்பிட்டு ஒரு பாடம் கோழிக்கோடு பல்கலைக்கழகத்தின் 3வது செமஸ்டர் மாணவர்களுக்கு வைக்கப்பட்டிருந்தது. அந்த பாடலை நீக்கியே தீர வேண்டும் என்று அந்த பல்கலைக்கழகத்தில் உள்ள பாஜக செனட் உறுப்பினர் ஒருத்தர் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தார். அடுத்து அவரை தொடர்ந்து வேறு சிலரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அது மட்டுமல்ல, கேரள ஆளுநர் அந்த பாடலை நீக்கியே தீர வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்தார். அதனால் கேரள கோழிக்கோடு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் என்ன பண்ணார்னா ஒரு நபர் கமிட்டி போட்டு ஆய்வு செய்ய சொன்னார். அந்த கமிட்டி என்ன சொல்லிச்சு, இந்த இரண்டு பாடல்களையும் ஒப்பிடுவது பயனற்றது, தகுதியற்றது. எனவே இந்த பாடத்தை நீக்க வேண்டும் என்று ஒரு பரிந்துரை கொடுத்தது. அதனால் எல்லாரும் அதிர்ச்சிக்குள்ளானோம். இந்த நிலையில் நேற்று கேரள பாடத்திட்ட வாரியம் ஒரு திட்டவட்டமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. அது கேரள வாரியம் சொன்ன முக்கியமான விஷயம், வேடனின் பாடலையும் மைக்கேல் ஜாக்சனின் பாடலையும் ஒப்பிடும் பாடத்திட்டம் நீக்கப்படாது என்று தெள்ள தெளிவாக அறிவித்திருக்கிறது. ஸோ இந்த நேரத்தில் கேரள ஆளுநரும் கேரள மாநில பாஜகவினரும் எந்த இரண்டு பாடல்களை ஒப்பிடக்கூடாது என்று சொன்னார்களோ அந்த ஒப்பீட்டை நாம் செய்து பார்ப்போம். முதல்ல வேடனுக்கும் மைக்கேல் ஜாக்சனுக்கும் என்ன ஒப்பீடு? வேடன் ஒடுக்கப்பட்ட பிரிவில் பிறந்து வளர்ந்தவர். வேடனின் தாய் யாழ்ப்பாணத்திலிருந்து துரத்தப்பட்ட ஒரு தமிழ் பெண்மணி. வேடனின் தந்தை கேரளாவில் உள்ள ஒரு ஒடுக்கப்பட்ட ஜாதியில் பிறந்தவர். ஸோ வேடனின் பிறப்பும் மைக்கேல் ஜாக்சனின் பிறப்பும் ஒடுக்கப்பட்ட பிரிவை சார்ந்தது. மைக்கேல் ஜாக்சனின் தாய் தந்தை இருவருமே கருப்பினத்தவர். சிறு வயதிலே கருப்பின ஒடுக்குமுறைக்கு ஆளானவர் மைக்கேல் ஜாக்சன். அதே போல் ஜாதிய ஒடுக்குமுறைக்கு ஆளானவர் வேடன். ஸோ இரண்டு பேரின் பாடல்களிலும் ஒடுக்குமுறைக்கு எதிரான ஆவேசம் இருக்கும். அதுதான் இந்த இரண்டு பாடல்களிலும் இருக்குது. எந்த இரண்டு பாடல்கள் ஒப்பீட்டுக்காக வைக்கப்பட்டன அப்படிங்கிறத பார்க்கலாம். மைக்கேல் ஜாக்சனின் தே டோன்ட் கேர் அபவுட் அஸ் அப்படிங்கிற பாடலும் வேடனின் பூமி நான் வாழும் இடம் அப்படிங்கிற பாடலும் தான் ஒப்பீட்டுக்காக வைக்கப்பட்டன. மைக்கேல் ஜாக்சனின் தே டோன்ட் கேர் அபவுட் அஸ் என்ற பாடல் என்ன சொல்ல வருதுங்கிறத அதனுடைய சாரத்தையும் பார்க்கலாம். ஆல் ஐ வாண்ட் டு சே இஸ் தட் தே டோன்ட் கேர் அபவுட் அஸ். பீட் மீ, ஹேட் மீ, யூ கேன் நெவர் பிரேக் மீ. வில் மீ, த்ரில் மீ, யூ கேன் நெவர் கில் மீ. ஜூ மீ, சியூ மீ, எவ்ரிபடி டூ மீ. ஆல் ஐ வாண்ட் டு சே இஸ் தட் தே டோன்ட் கேர் அபவுட் அஸ். இதனுடைய சாரம் என்னன்னா, நான் சொல்ல வரும்போது என்னவென்றால், அவர்கள் நம் வலியை பற்றி கவலைப்படுவதில்லை. நீ என்னை அடிக்கலாம், நீ என்னை வெறுக்கலாம், நீ என்னை உடைந்து போக வைக்க முடியாது. நீ என்னை அச்சுறுத்தலாம், நீ என்னை கட்டாயப்படுத்தலாம், நீ ஒருபோதும் என்னை கொல்ல முடியாது. நீ என்னை ஒதுக்கி வைக்கலாம், நீ என் மீது வழக்கு போடலாம், நீ கூட்டமாய் வந்து தாக்கினாலும் நான் எழுந்து வருவேன். நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், அவர்கள் நம் வலியை பற்றி கவலைப்படுவதில்லை. இதுதான் மைக்கேல் ஜாக்சனின் பாடல். இதோடு ஒப்பிடப்பட்ட வேடனின் பாடல் பூமி நான் வாழும் இடம், ஆனால் ஒவ்வொரு நாளும் நரகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. சிரியா, உன் மார்பில் உள்ள வடு ரத்தம் கசிந்து சுற்றிலும் ஈக்கள் மொய்க்கிறது. கொரியா, இரத்த வெறி கொண்ட கழுகுகள் உன்னை வேட்டையாடுகின்றன.
இந்தியா மதத்தின் பெயரால் இங்கு பேயாட்டம் நடக்கிறது. இந்திய தாய் ஒளியை தேடி அலைகிறாள். மெக்சிகன் கனவுகளை ஒரு சுவருக்குள் சிறை வைக்க பார்க்கிறார்கள். இலங்கையில் புலிகளின் விடுதலை தாகம் ஒருபோதும் குறையாது. காங்கோ உன் சுரங்கங்களில் ஆயிரக்கணக்கான உயிர்கள் லாப வெறிக்கு பலியாகி வருகின்றன. சோமாலிய குழந்தைகள் ஒரு சொட்டு தண்ணீரை தேடி ஓடி அலைகிறார்கள். பாலஸ்தீனியர்களின் இனப்படுகொலை அன்றாட வழக்கமாகி நம் நெஞ்சை கனக்க வைக்கிறது. சீனா உங்கள் சிவப்பு கொடி எரியும் குர்ஆனின் வாசனையால் மாசுபடுகிறது. ஆசிஃபா படுகொலை செய்யப்பட்ட போது கடவுள்கள் கொலையாளிகளை காத்தனர். பூமி நாம் வாழும் இடம், ஆனால் ஒவ்வொரு நாளும் நரகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. பூமி நாம் வாழும் இடம். பூமியின் எல்லா இடங்களிலும் நடக்கும் அநீதிகளுக்கு எதிராக வெடிக்கிறார் வேடன். அந்த வகையில் 2 பாடல்களையும் ஒப்பிடும்போது நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? மைக்கேல் ஜாக்சனின் பாடல் கருப்பின மக்களுக்கு எதிரான அடக்குமுறைக்கு எதிராக கொந்தளிக்கும் ஒரு பாடல். அதே நேரத்தில் வேடனின் பாடல் உலகெங்கும் நடக்கும் அநீதிகளுக்கு எதிராக எரிமலையாய் கொதிக்கும் ஒரு பாடல். அந்த வகையில் வேடனின் பாடல் பல மடங்கு உயரத்தில் இருக்கிறது. அவருடைய ஆவேசத்தை, நீதியை தேடும் ஒரு வேட்கையை பிரதிபலிக்கிறது. அந்த வகையில் 2 பாடல்களும் ஒப்பிடப்பட வேண்டியவை. அநீதிக்கு எதிரான எல்லா குரல்களும் பாதுகாத்து நிற்கப்பட வேண்டியவை. அந்த வகையில் வேடனுக்கு தொடர்ந்து ஆதரவு குரல் கொடுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.